ஆமாம், எத்தனை மணிக்கு பொன்னேரி வந்தோன்னு பார்த்தீங்களா? ட்ரிப்பு வந்து ட்ராப் பண்ண உடனே கிடச்சிச்சு. நான் ஓகே கொடுத்தேன், எக்ஸ்பெக்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து வழக்கம் போல தான் நமக்கு பொன்னேரி வந்தால் என்ன ஆகும், அதே தான். இப்போ தான் அடிக்கிறான், திருவள்ளூர் அடிக்கிறான். அதுவும் ஐயோ கொடுமை. இங்கேருந்து திருவள்ளூர் போய் சனப்பச்சத்திரம், அதாவது மீஞ்சூர் எம்டிஎஸ் வந்துட்டேங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:40 ஆகி போச்சு. இப்போ அப்படியே வந்து நீ சீட்டு வேறு அப்படியே விட்டுக்கிட்டே ஏர்போர்ட் பக்கம் போய் இங்கே இருந்தால் ஏர்போர்ட்டுக்கு 40-45 ஏதோ காமிச்சிச்சு, சரியாக கவனிக்கல. அங்கே எம்டி அடிச்சு நம்ம எம்டி அடிச்சோம், இல்லை ட்ரிப் எடுத்துட்டோம், போய் தான் ஆகணும், வேறு வழியில் அப்படியே மைல்டாக விட்டுக்கிட்டே கிளம்ப. பசி வேறு வந்து பார்த்தோம்னா அதிகமாகிடுச்சு, வயிறு வேறு கடமுடம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். பயவில் சரி ரைட்டு யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு வண்டியை நிப்பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டயத்துக்கு ட்ரிப்பு காசுன்னு பார்க்காதீங்க, வயிற்றுக்கு முதல் சாப்பாடாக போடுங்க. அப்படின்னா தான் உடம்ப தெம்பாக வச்சுக்கிட்டு தெம்பாக ஒரு வழியாக சாப்பிட்டாச்சுங்க. ஒரு குடல் ஒன்று, ஒரு நைஸ் ஒன்று, ஒரு கல் ஒன்று, வயிற்றுக்கு குறையக்கூடாது. பாதி உடம்பவும் காணாம். முன்னாடியெல்லாம் மயிரதையும் காணாமல் போச்சு, இப்போ பாதி உடம்பு வேறு குறைஞ்சிக்கிட்டே போகுது. பாதி உடம்பு காணாம தான் சொல்லணும், டயத்துக்கு சாப்பிட்றது இல்லையா அப்போல்லாம். இனிமேல் டயத்துக்கு அடிச்சிடணுன்றீங்க, மட்டும் என்னத்தையா தள்ளிடணும் உள்ள. 200 300 யோசிக்கக்கூடாது, உடம்பு போச்சு பாதி. ஓகேங்க, இன்னும் வேறு வழியில் அப்படின்னு எம்டிஎஸ் உள்ளே போக வேண்டியதான். இங்கே மீஞ்சூர்லேயும் ட்ரிப்பு ஒன்றும் ஆகலை, சின்ன ட்ரிப் கூட அடிக்கலை, எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம் பார்த்தா. எம்டிஎஸ் உள்ளே போகணும் போல், வேறு வழி இல்லை, போகலாம். அடிச்ச அடி ஓட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியே வேலையாயிடுச்சுனா பார்த்துக்கோங்க. வண்டி வேலைனா பேட்ரி தாங்க, பேட்ரி மாற்றி தான் ஆகுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொரு டைம் வண்டி ஆஃப் பண்ணோன்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகாது, பேட்ரி ஆன் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இப்போ நான் ரூமுக்கு தான் எம்டி அடிச்சுட்டு போகிறேன், ஏர்போர்ட் போக முடியலை. நாளைக்கு தீபாவளி, சீட்டு எதுவும் எல்லா பேருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15. இன்னும் வந்து 3 மணி நேரம், 9, 10, 11, 12, இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது தீபாவளி ஸ்டார்ட் ஆக. எல்லா பேரும் என்ஜாய் பண்ணுங்கள், நானும் போய் என்ஜாய் பண்ணுறேன். நான் போய் என்ன என்ஜாய் பண்ண போகிறேன்னு தெரில. ஓகேங்க, பார்க்கலாம், என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஒன்று நினச்சி வந்தேன், இப்போ இங்கே வந்து மாட்டி எம்டி அடிச்சு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா எந்திரிச்சிட்டு குளிச்சு கிழிச்சிட்டு எல்லா பேத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. ஆனால் நான் எடிட் பண்ணுறது வந்து நவம்பர் 12ஆம் தேதிங்க. இப்போ சொல்கிறேன் ஹாப்பி தீபாவளின்ட்டு. ஸோ காலையில் வேலைன்னு எந்திரிச்சு பக்கத்தில் இருக்க கோயில், அதாவது குன்றத்தூர் கோயில், இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் இதில் மென்ஷன் பண்ணணுமே அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். இனிமேல் வர்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்கம் இருக்கும், இயர்னிங்ஸும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் கண்டினியூவாக பார்த்துட்டீங்க, இனிமேவும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க பையனை வந்து, அதாவது அவனால் வைக்க முடியலை, பயப்படுறான் பயங்கரமாக. அவங்க அப்பா பக்கத்துலேயே நிற்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நடந்துச்சுங்க. நான் வந்து சுருக்கமாக வந்து அதை எடிட் பண்ணி இப்போ மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பையன் லாஸ்ட் வரைக்கும் அந்த வெடியை வெடிச்சானான்றதை பார்க்கணுமா? ஒரே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 12:45. ஊப்பர் சும்மா ஆன் பண்ணி வச்சுருந்தேன், மட்டும் அடிக்கணும் கேள்விப்பட்டேன், ஆன் பண்ணேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு காஞ்சிபுரம் அடிச்சிச்சு, எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன் வாங்கன்ட்டாங்க கஸ்டமரும். இப்போ நம்ம கிளம்பலாம். தீபாவளி சீரியஸில், ஸோ அதனால தீபாவளி நீங்கள் ஓட்டாமல் இருந்தால் நல்லா இருக்குது. அதில் போகக்கூடாதுந்தாங்க பார்த்தேன். ஊபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 2 ட்ரிப்பாக அதுக்காக நம்ம ஓட்டி கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நாளைக்கு ஓட்டுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா வண்டி வேறு கொஞ்சம் பேட்டரி வேலை இருக்குது. அது போக ஆயில் கிலோமீட்டர் ஓடிடுச்சு, 10,000 கிலோமீட்டர் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணணும், வண்டிக்கும் கொஞ்சம் செலவு இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார முடியல. காலையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டதோட சரி. இப்போ அப்படியே வண்டியை எடுத்தாச்சு. எல்லா பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க, ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். காஞ்சிபுரம் தான் ட்ரிப் எடுத்துருக்கேன், பார்க்கலாம். அங்கே போய் ரிட்டர்ன் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். சம்திங் கிடைக்காம கூட போகலாம். நான் எம்டிஎஸ் கூட வந்துடுவேன். கஸ்டமர்கிட்டே சொல்லி தான் நான் வந்து இது பேசுகிறேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு 200 எக்ஸ்ட்ரா தரேன்னு இருக்காரு, பார்க்கலாம். கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் வீடியோவை பாருங்கள், எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்குது நானே நினச்சி பார்க்காதெல்லாம் நடந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மழை வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை, பார்த்து தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணே தெரியல, முன்னாடி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பார்க்கிங் லைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணிட்டோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், நீங்களே பாருங்கள். வந்த அமௌண்ட் 1250 எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணாங்க. நான் சொன்னேன் இத்தனைக்கும் போனால் ட்ரிப்பு கிடைக்குமா இல்லை எவ்வளோ நேரம் ஆகுது என்ன எதுனா சொல்ல முடியாதுங்க அப்படி சொன்னதுனால 1500 கொடுத்துட்டாங்க. 1500 1100 ஊபருக்கு கட்டிட்டேன். அப்போ அதில் என்ன இருக்கும், 400 இருக்கும். வர்றப்போ சிஎன்ஜி வேறு ஃபுல் பண்ணிட்டு தான் வந்தேன். கையில் இருந்த காசை தான் போட்டு சிஎன்ஜி ஃபுல் பண்ணேன். அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் ஆகி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது.
இனி நம்ம ட்ரிப் எடுத்து போனாலே நமக்கு ஏதாவது இன்றைக்கி ஓட்டணுன்றதுக்கு ஏதாவது மிஞ்சம். பார்க்கலாம் எப்போ ட்ரிப் கொடுக்குதுன்ட்டு. எனக்கு கொஞ்சம் வீடியோ வேலை இருக்குது, அதுவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேங்க ட்ரிப் எடுத்துகிட்டு. ஹாப்பி தீபாவளி. ஓரிக்கை காஞ்சிபுரம் எம்டிஎஸ் வந்தாச்சுங்க. வாழைச்சாபாத்து போகலான்ட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடையில் தான் 65 ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு, பிரியாணி ஒரு 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு, காலை சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்றோம். காலையில் கொஞ்சம் பொங்கலும் புளியோதரையும் அடித்தோம் கோயிலில். மதியம் பிரியாணி. மட்டன் தான் கேட்டேன், மட்டன் காலியாக போச்சுன்ட்டாங்க. எங்கேயுமே வர வரல பார்த்தாங்க, கடையே இல்லை. ஓகே இருக்கிறத சாப்பிட்ருவோம், நைட் பார்த்துக்கலான்ட்டு முடிச்சாச்சு. கிளம்பிட்டேன் சாப்பிட்டுட்டு. வர வெளில ஒரு ட்ரிப்பு இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டன் காஞ்சிபுரம் உள்ளே போய் பிக்கப் பண்ணுற மாதிரி 4 கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்டே போட்டிருக்காங்க. அங்கேருந்து நம்ம எங்கேனா சுங்குவார் சத்திரம். அமௌண்ட் வந்து கரெக்டான அமௌண்ட் தான் காமிச்சிச்சு. ஆனால் இந்த 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டருக்கு மட்டும் என்ன கணக்கு வழக்குன்னு தெரியல. போயிட்டு கஸ்டமர் ஏதாவது கேட்க முடியும்னா கேட்டு வாங்கிட்டு நம்ம அப்படி கிளம்பலாம். ஸ்ரீபெரும்புத்தூரில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஸ்ரீபெரும்புத்தூரில் சுங்குவார் சத்திரத்தில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக எம்டி அடிச்சாச்சு. எம்டி அடிக்கிறப்ப வர்றப்பே வந்து ரிட்டர்னு சுங்குவார் சத்திரக்கே வந்து சுங்குவார் சத்திரத்தில் வந்து தரமணி ஒரு 1000 ரூபா ட்ரிப் அடிச்சிருக்கு. நானும் எடுத்துட்டேன். கிலோமீட்டருக்கு அமௌண்ட் ஓகே. ஸோ பிக்கப் பண்ணால் கிளம்பலாம். வேறு என்ன சொல்கிறது, ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் இன்க்ளூட் பண்ணுறேங்க. ஏங்க ட்ராப் பண்ணிட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. வந்து ஆன் பண்ண முடியலங்க. டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சவுண்டு கேட்குதா? ராபிட்டோலையும் ஊபர்லையும் மாற்றி அடிக்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவு 1000 ரூபாய்க்கு மேலே பார்த்து வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ ½ ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 6 மணிக்கெலாம் ட்ராப் பண்ணிட்டேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பாருங்கள். எல்லாம் மட்டும் வெடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ட்ரிப்பை பார்த்து இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ட்ரிப்பு எங்கே விழுந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் விழுந்திருக்கு. ஆல்ரெடி 2-3 டிரைவர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 4000 ரூபா உறுதியாக தர்றேன் அப்படின்றாங்க. எனக்கு 3500 ரூபா காமிச்சிச்சு. நான் அதெல்லாம் பத்தாது, நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னேன். நீங்கள் வாங்க அப்புறம் எனக்கு எமர்ஜென்சி அப்படின்னாங்க. பரவாயில்ல, இந்த டயத்தில் போகலாம். ஆனால் கொஞ்சம் லக்கு தான். கிடச்சிச்சின்னா லக்கு, இல்லைன்னா பொக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரிஸ்க் எடுத்து போவோம். என்ன நடக்குது பார்த்துடலாம். நம்மளுக்கு தான் எம்டி அடிக்கிறதுனா உங்களுக்கே தெரியுமே. பார்த்துக்கலாம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து போகாதீங்கன்னு நான் என்னை கேட்டால் சொல்லுவேன். அப்புறம் ஏன்டா நீ போறேன்னா, நான் ரிஸ்க் எடுத்து தான் போகிறேன். இது வந்து என்னோட ஓன் ரிஸ்க். நீங்கள்லாம் இது இப்படி எடுத்துகிட்டு இந்த ரேட்டுக்கு போங்க நான் சொல்லவே மாட்டேன். இந்த ரேட்டுக்கு வந்து போகவே கூடாது ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? நான் போகிறேன். நான் வந்து ஒரு சரி லக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில் போய்கிட்டு இருக்கேன். கிடைச்சா லக்கு, இல்லைன்னா பொக்கு. அந்த மாதிரி தான். ஒன்றும் இல்லாமல் தான் ரிட்டர்ன் வரணும். ஸோ உளுந்தூர்பேட்டையிலேருந்து உள்ள ஒரு 20 கிலோமீட்டர்னாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நமக்கு லக்கு இருந்தால் உளுந்தூர்பேட்டையில் அடிக்கலாம். இன்னும் வரிசையாக 2-3 இடம் இருக்குது. நான் ரெகுலர் ட்ரிப்பை எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து மூவ் பண்ணுறேன். அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. செங்கல்பட்டு டோலை தாண்டி ஒரு ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் டீ கடை ஒட்டி இருக்கும். அங்கே தான் நிப்பாட்டி இருக்கேன். ஒரு ஃபேமிலி தான் வந்தாங்க, லேடிஸ் இருக்காங்க அப்படின்றதுனால ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டினேன். நானாக தான் நிப்பாட்டினேன் சொல்லி ஒரு இஷ்யூ. ஆனால் ஏன்டா அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டோன்னு எனக்கு ஆகிப்போச்சு. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம கொஞ்சம் குறைச்சி போகிறதுனால தப்பு இல்லை. ஸோ எனக்கு பெருசாக தெரியலை. போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் எவ்வளவோ பல்க் போயிட்டேன். ஒவ்வொரு பல்க்லையும் இல்லைன்றேன். வெறியாவது கடுப்பு ஆகுது. நமக்கு இருந்த கடுப்புக்கு என்ன பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுறானுங்க? மேப்பில் வந்து அவனுங்க ஓகே கொடுக்குறான், சிஎன்ஜி இருக்குது அவைலபிள்னு கொடுக்குறவன் ஏன் டயத்தை கரெக்டாக கொடுக்க மாட்டேன்றியான்? நம்மளை போட்டு அலைய வைக்கிறியான். 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் என்னையெல்லாம் தான் தொண்டை தண்ணி ஊற்ற கற்ற வைக்கிறியான். நான் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா பேர் வந்து கற்றுக்கிட்டு தான் தர்றாங்க. இதுக்கு என்றைக்கு ஒரு வழி பிறக்கும்னு தெரில. ஒரு வழியாக வந்து அவங்களே ட்ராப் பண்ணி முடிச்சிட்டேன். ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து யூடியூனை போட்டு போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ட்ரிப்பு வருமா வராதா, என்ன நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ட்டு போக வேண்டும். ஆனால் ட்ரிப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது, அடித்து சொல்லுவேன். ஒரு வழியாக வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. டைம் வந்து பார்த்தோம்னா 10:45. விருதாச்சலம் ஜிஹெச் ட்ராப் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ண போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது 5 பேர் வந்துட்டாங்க மொத்தம். பின்னாடி 4 பேர், முன்னாடி ஒருத்தர், 5 பேர். ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றும் அவங்களுக்கு எமர்ஜென்சி, ஒன்றும் பண்ண முடியல. அவங்க கேட்ட விதமும் சரி ரைட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. நானும் வந்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பாருங்கள் ஊபர் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கான்ட்டு. ஸோ அவங்க எனக்கு பே பண்ணது வந்து 4500. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எம்டி அடிச்சுட்டு உருட்டிகிட்டே போக வேண்டியதான். குரூப் இருக்குது, குரூப்பில் வந்து நம்ம எடுக்கணும்னா எடுக்கலாம். நான் குரூப்பில் ஜாயின் பண்ணல. ஸோ குரூப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இன்டர்சிட்டி வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இப்போ நான் லோன் தெரிகிற மாதிரி நீங்கள் லோன் தான் தெரிவிங்க. ஸோ நான் முன்னாடியே ரிஸ்க் எடுத்து வரேன்னு சொல்லியிருந்தேன். இது என்னோடய தனிப்பட்ட முயற்சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டோம்னா தூங்கிடுவோம். ஸோ அதனால் உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், அதுக்கப்புறமா திண்டிவனம்
திண்டிவனத்தில் போய் ஆல்ட்டை போட்டுற வேண்டியதான், வேறு வழி இல்லை. கண்டிப்பாக திண்டிவனம் மேலூர் ட்ரிப்பு அடிக்கும். நம்ம ஒரு 4 மணி வாக்கில் எழுந்திரிச்சு மெதுவாக உருட்ட ஆரம்பித்தோம்னா ட்ரிப்பு விழுகும். அதுக்கு முன்னாடியே விழுந்தால் நமக்கு லக்கு தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. விருதாச்சலம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்க. இதான் விருதாச்சலம் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடிலாம் இந்த சைடு வந்ததில்லை. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45. கரெக்டாக 10:45ங்க. ஓகேங்க, என்னன்ட்டு அப்டேட் பண்ணுறேன். பசி ஒரு சைடு எடுக்குது, ஆனால் சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடும். அந்த நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டு திண்டிவனம் வரைக்கும் கூட நம்ம போக மாட்டோம். இடவுலேயே என்னைய வண்டியை நிப்பாடி போட்டு தூங்கிடுவேன். என்னை சொல்லவே வேணாம். இது சாப்பிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்க, நான் ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். ட்ரிப்பை எடுக்கிறோமா இல்லை எம்டி அடிக்கிறோமான்னு போகிற போக்கில் தான் தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துருவோம். ஆனால் தீபாவளி சரவெடிதான். தீபாவளி எபிசோடு இன்னும் இருக்குது. தீபாவளிக்கு அப்புறம் நார்மலாக எல்லா பேரும் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எபிசோடே முடியும். அது வரைக்கும் தீபாவளி எபிசோடு கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கும்.